யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் இயற்கையின் படைப்புகளும் எல்லாம் கர்த்தராலே உண்டு பண்ணியது, அது அவராலே ஆயிற்று. ஆகவே நாம் அவருடைய ஆடுகளாய் இந்த சமூகத்தை வாழ்ந்து வருகின்றோம். இந்த வேதம் சொல்லப்பட்டபடியே அவருடைய படைப்பின் பிள்ளைகளாய் தான் நாம் இருக்கின்றோம். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து மகனாய் மகளாய் தெரிந்து கொண்டார். இந்த சமூகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று எண்ணிய தேவன் நம்மை பழுகி பெருகி ஒரு கோத்திரமாக, ஒரு ஜனமாக மாற செய்தார். இன்றைக்கு இந்த தேவன் நமக்கு இரட்சிப்பு, பரிசுத்தம், இப்படி அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகின்றார். நாமும் அவருடைய விருப்பத்தின்படியே அதை கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை நடக்க நாம் முற்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது வெளிச்சத்தை காணும். இருள் நீங்கி நாம் வெளிச்சத்தில் பிரவேசிக்கின்ற பொழுது நன்மையை பெற்றுக்கொள்வோம், நல்ல ஒரு உயர்வை காண்போம். சமூகத்தில் நாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே வருவோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளை யாரையும் கீழே தள்ளாமல் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே கொண்டு நிறுத்துவார். அவர் வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவர் உண்டு பண்ண அந்த சமூகம் அவராலே சகலம் உண்டாயிற்று சொல்லிட்டு போல நாமும் அவராலேயே அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். அவர் இன்றி அனுவீதமாக செய்யாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்மை ஜீவனோடு வைத்தது அவர்தான். அவருடைய அனுக்கிரகம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவர் தம்முடைய தழும்புகளாலே நம்மை மீட்கொண்டிருக்கிறாராகவே அந்த தேவனை நாம் மறந்துடாக இருக்காமல் அவரை ஒவ்வொரு நாளும் அவரை போற்றியவர்களாக மதிக்கின்றவராக நாம் இருக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாய் அவர் சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஏனென்று சொன்னால் அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது, அவராலே அன்றி ஒன்றும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி நமக்குள்ளே வர வேண்டும். தொடர்ந்து அவருக்குள் நினைத்திருங்கள், அவரை விசுவாசிங்கள், ஜெபத்திலே உரையாய் தருத்திருங்கள். கட்டாயம் நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்மிடம் வசிப்பாராக. ஆமென்.